ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாவம் நிறைந்த உலகம் இது. நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ நம்மளை சுற்றிலும் பாவம் இருக்குது. எந்த விதத்திலேயாவது நம்ம விழுந்துருவோம்னு பயம். சில நேரம் விழுந்துடவும் செய்கிறோம். இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் நம்மை அறியாமல் நம்ம மேற்கொள்கிறது. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பாவத்துக்கு பரிகாரம் தெரியாமல் அழிகிறாங்க. ஆட்டை வெட்டுறது, கோழியை வெட்டுறது, மாட்டை வெட்டுறது, அதை வெட்டுறது. இன்றைக்கி கிறிஸ்தவம் கூட பார்த்திங்க அப்படின்னா, பாவத்துடைய விமோச்சனை இயேசுன்னு தெரிஞ்சே இன்றைக்கி அவனே என்ன செய்கிறான்? வேளாங்கண்ணி போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, மொட்டை அடிக்கலாமா, இப்படிலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பாவம் மன்னிக்கப்படாது. பாவம் மன்னிக்கப்படணும்னா ஒரே வழி இயேசு மட்டும்தான். அவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி. அவர்தான் நல்ல மேய்ப்பன். அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு தான், வேற யாரும் கிடையாது. அவரிடத்துல பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. அவர் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்கவும் முடியும். அவர் ஒருவர் தான் அதிகாரம் உடையவர். மனுஷன்ட போய் சொல்கிறது, சில பேர் இந்த ஏதாவது சாப்பாடு போட்டால் போயிடும், அல்லது ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டால் போயிடும், சர்ச்சுக்கு லைட் வாங்கி போட்டால் போயிடும். பாவம் இயேசு நாட்டை மட்டும் வந்தால் தான் பாவம் மன்னிக்கப்படும். அவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம வாழ்க்கை அர்ப்பணித்தால் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவர். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. 7ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, பாவங்களை ஏசப்பட்ட போய் அறிக்கையிட்டா பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கு. அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டாதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சமாதானம். பாவம் மன்னிக்கப்படும் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சமாதானமே இருக்காது, சந்தோஷம். நமக்குலாம் இப்போ ஒரு சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவரோடு இருக்கிறபடினால தான் நமக்கு சமாதானம். ஏன் உங்களுக்கு சமாதானம்? பாவத்தை செய்து ஒருவேளை நீங்கள் விழுந்திருக்கலாம், தெரிந்தோ தெரியாமல் விழுந்திருக்கலாம், இல்லை பாவம் உங்களுக்கு எதுவாக இருந்தாச்சு, அதுக்கு விமோச்சனம் அப்படின்னா இயேசுநாதர் தான். மரியாதை குறித்து பார்க்குறோம் இல்லையா, லூக்கா 7ஆம் அதிகாரத்தில். அதுதான் தொழிலே பாவம் தான். என்ன செய்கிறது? ஆனால் மீட்பு வரணுமே. இயேசுவின் பாதத்தில் வந்தால், சரண்டர் ஆனால், கண்ணீரால் அவர் பாதத்தை கழுவி தலைமயிரினால் துடைத்தால் ஆண்டவர் பாவம் மன்னிக்கப்பட்டது போமா அப்படின்னார். சிவன் வீட்டுக்கு வந்தாலும் பறக்க பார்க்க என்ன இப்படி? குமாரனுக்கு இயேசுவுக்கு தான் பாவத்தை மன்னிக்கிறீங்க. எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் நல்லா கவனித்து பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு மாசு இல்லாமல் சுத்திகரிக்க வல்லமையுள்ள ரத்தம் இயேசுவின் ரத்தம். அதான் சொல்லுவோம், அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் நீதி உண்மை உள்ள தேவன். நம்ம பாவத்தை அறிக்கையிட்டால் பாவம் மன்னிக்கப்பட்டால் அதுவே நம்முடைய வாழ்க்கை ஒரு பூரண சமாதானம். பாவத்தினால நீங்கள் மனம் பதறிக்கிட்டு இருக்கீங்களா? இயேசு விட வாங்க, நல்ல சமாதானம் தரும். காட் பிளஸ் யூ.